எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்து அஞ்சலி பிரபாகரன் சேனல்ல வந்து பூ பூத்திருக்குன்னு சொல்றாங்க. பூட்டி கிடந்த கடையில ஒரே பூமாலையா தொங்குது. ஏண்டா என்ன பூட்டி கிடந்த கடையில ஒரே பூவா தொங்குது, பாய்லர்லாம் பளபளன்னு இருக்கு, என்ன விஷயம்? கடையை திறந்துட்டீங்களா? அஞ்சலி பிரபாகரன் சேனல் வந்து ரொம்ப நாளா ஒரு கிட்டத்தட்ட இந்த மாசம் தொடங்கினதே வந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தான் தண்ணி ஊத்துனேன், சாயங்காலம் செடி முளைச்சிருச்சு. என்னமா பேசி பேசி நீ அப்படியே பேசி. மாலுக்கு போறோம். மாலுக்கு போறோம். நம்ம வேற எங்க போறோம்? அர்ஜுன், நீ இப்ப ஹேர் கட் பண்ணல, அதான் சொல்லு. மாலுக்கு தான் போறோம். சாப்பிடுறதுக்கு எங்க போறோம்னு சொன்னோம். எங்க போறோம்? மாலுக்கு தான் போகணுமா உனக்கு? சரி, ஓகே. சோ மக்களே, இன்னைக்கு வீடியோஸ்ல நிறைய பார்த்திருப்பீங்க. நம்மளோட பாய் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. கேபி அப்துல் பாய் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தார் இல்லையா? நிறைய பிராங்க்லாம் அவரை வச்சு பண்ணியிருக்கிறோம். அண்ட் இன்னுமே அடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கூட நிற்கிறார் அவரு. அவர் வந்து இன்னைக்கு, அதாவது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அவருக்கான டே இன்னைக்குன்னே சொல்லலாம். ரொம்ப நாள் கனவு அவருக்கு, ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கனவை வந்து நிஜமாக்குற விதமா பாய் வந்து கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வாங்க வாங்க வாங்கன்னாரு. ஸோ பாய்க்கே தெரியாது இப்போ நம்ம வந்து வீலாக் எடுத்துட்டு அங்கே போறோம் அப்படின்னு. ஆமா, நாங்க சும்மா தான் வரோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வந்து வீலாக் எடுத்துட்டே போயிட்டு நம்ம ஏபி ஃபேமிலிக்கும் அப்துல் அண்ணனோட கடையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறோம். நீங்களும் வந்து ஐயப்பந்தாங்கல் சைடு போனீங்க, ராமச்சந்திரா சைடு, ஒரு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து ஒரு ஷாப் இருக்குன்னு சொன்னாரு. இப்போ நம்ம அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டு அங்க என்னென்னலாம் ஸ்பெஷல் நம்ம சாப்பிடுறது, அப்புறம் நீங்கலாம் வந்து அந்த ஏரியால இருந்தீங்க. கை வலிக்குதுடா, புடிடாத. எவ்வளவு நேரம் நான் புடிச்சிட்டு இருக்கேன் தெரியுதா உனக்கு? பேசு. ஸோ நீங்களும் வந்து ஐயப்பந்தாங்கல் அந்த சுத்து வட்டாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம அப்துல் பாய் கடைக்கு போயிட்டு கேபிவி அஞ்சலி அண்ட் பிரபாகரன் சேனல் பார்த்துட்டு ஏபி ஃபேமிலியிலேருந்து தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் 4 கறி எக்ஸ்ட்ரா அவர் வைப்பாரு. ஆனால் அவர்கிட்ட டிஸ்கவுண்ட் மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா டேஸ்ட்டில் வந்து அவர் சூப்பராக கொடுப்பாரு. ஹாப்பியாக இருக்கேன். ஏன் தெரியுமா? ரம்ஜான் டைம்லலாம் வந்து இஃப்தார் ஸ்ட்ரீட் கூட்டு போன்னு சொல்லிட்டு வந்து நான் கேட்பேன், கூட்டே போக மாட்டான். ஆனால் இன்னைக்கு வந்து அண்ணன் கடையில் நிறைய இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் இருக்க போகுது. போயிட்டு ஃபுட்டே. அப்போ எனக்கு தெரியாமல் முன்னாடியே ஃபோனை போட்டுருக்குறேன். அங்கே நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆமா, திருவண்ணாமலையிலேயே பேச ஆரம்பிச்சிங்களோ? மக்களே, இதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாடு வீட்டில் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நேராக போயிட்டு அங்கே உட்காந்துட வேண்டியதான். ஈவினிங்காக ஒரு 7லேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா பிரபாகரன் நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சும்மா சொன்னேன். எப்பயாவது பாஸ்தா கிஸ்டான்றாங்க, இட்லியோட அருமை தெரிய மாட்டேங்குது. போலாமா? சரி மக்களே, இன்னைக்கு நம்ம அப்துல் பாயோட கடையை போய் பார்த்துட்டு அங்கே என்னென்ன ஸ்பெஷல், எவ்வளோ ரூபாய்க்கு அவர் சேல் பண்ணிட்டு இருக்காரு, சாப்பாடை பற்றி மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வீடியோ வரலன்னு நினைக்கிறேன். இந்த 1 மாசமா வீடியோ வரல இல்லையா, அதுல நிறைய மாற்றங்கள்லாம் நடைபெற்று இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா, அஞ்சலியோட ஹேரை பாத்தீங்கன்னா அப்படியே இங்க பாருங்க, நல்லா காகித சாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கலர் பேர் வர மாட்டேங்குது. அது பேர் என்ன சொல்ல? ப்ரௌனா? ப்ரௌனுங்க, ப்ரௌன் கலர் அடிச்சிருக்கேன். அப்புறமா லேயர்ஸ் பண்ணிருக்கேன். அர்ஜுனோட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்களா, மாசா இருக்குதா? ஆமா, இல்ல நானே சுத்தி வரேன்டா. அர்ஜுன், உனக்கு ஹேர் கட் பிடிச்சிருக்குதா? ஆக்சுவலா உனக்கு பிடிக்கல. ஆமா, என்ன பண்ண விட்டுட்டு வந்த அன்னைக்கு ஒரு அன்னைக்கு தலை குளிப்பாட்டிட்டு தலை தொடச்சுட்டு இருக்க மக்களே. என்ன சொல்றோம்? என் முடிய வெட்டிட்டியே, என் முடிய இல்லையே, மண்டையில தொட்டு காட்டுறா. இருக்குடா, இங்க பாரு, பின்னாடி ஒண்ணுமே இல்ல பாரு. அப்படிதான் இருக்கணும். நோண்டிட்டே இருப்பா மக்களே. அவனுக்கு பம்ப ஹேர் வந்து சம்மர் கட்டிங்னா அப்படிதான் இருக்கும். ஓ, இது விண்டரா? சம்மர்லயே வெட்ட வேண்டியது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிறைய கோல்டு ஃபீவர்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு இருக்கறனால நம்ம அர்ஜுனுக்கும் வந்துச்சு, எனக்கு இந்த குழந்தைக்கும் வந்துருச்சு. அதனால வந்து நாங்க போய் ஹேர் கட் பண்றோம். யாரா இவன் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது? மக்களே, ஆக்சுவலா இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நம்ம அர்ஜுன் பிரபாகரனுக்கும் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவரு சொருப்பு பிஞ்சிடும் பார்த்துக்க, இல்லைனா மட்டும் போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ அவனை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தோம் இல்லையா, அதாவது இந்த என்ன ஸ்கூல் பாது, டேக் கேர், கேர் டேக்கர், அது நினைப்பாது டே கேர்.
டே கேருக்கு அனுப்பின இடத்துல வந்துட்டு அங்கேயுமே ஒரு 14 குழந்தைங்களுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம ஆளுக்கும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்புறமா ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே க்யூவில் நிற்கிறாங்க குழந்தைங்களை தூக்கிட்டு ரேஷன் கடையில் நம்ம அரிசி பருப்பு வாங்குற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு ஃப்ளூ வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இதை நான் எதனால் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன்னா, உங்களோட குழந்தைங்களுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சுன்னா ஐயோ நம்ம குழந்தைங்க மட்டும் தான் இப்படி ஆச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடாதீங்க. இப்போ அது ஒரு காமனான விஷயமா இருக்குது. நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது என்னது தீபாவளிக்கு அப்புறம் வரைக்கும் இருக்குமாமா? பண்டிகை நாள் எதுவுமா இப்படி குழந்தைங்களுக்குலாம் உடம்பு முடியாமல் போகிறது மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஸோ தீபாவளி வரைக்குமாச்சும் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வந்து தடுத்து ஓட விட்டுரும். ஆமா. ஸோ எங்க போனாலுமே வந்து தண்ணியை கொஞ்சம் சுட வச்சு குடிங்க, சுட வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வீட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிருங்க. ஆமா, தண்ணி மாத்தி மாத்தி கொடுக்காதீங்க. நிறைய விஷயங்கள் இப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம அப்படியே ஆண்டி வேலை ஷேர் பண்ணுவோம். ஆமா வாங்க ஆண்டி வேலை. ஏன்னா ராமச்சந்திரால இருக்கிற பசங்க அவங்க இருப்பாங்கல்ல, டாக்டர்ஸும் இருப்பாங்க, அப்புறம் படிக்கிற பசங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஆமா வந்துட்டே இருக்காங்க. சரி வாங்க 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 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் அஞ்சலி பேப்பர்லாம் அடுத்து ரெகுலரா வீடியோ வருங்கிறத பதிவு பண்ணிட்டு நான் சொல்றேன், நான் சொன்னா அது நடக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. டாடா பாய் பாய். சின்னதா நம்ம பாயை ஒரு ப்ராங்க் பண்ணுவோம். கடைக்கு வந்துட்டோம். ஃபோனே அவர்கிட்ட இல்லையா? அப்படியே என்ன பாய் கடை வந்து திரும்பியே பார்க்க மாட்டாரு ஃபோனே. அப்படியா? நேரா ரோட்ல பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் மக்களே. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே நம்ம பாயோட கடை இருக்கு. என்ன எடுக்க மாட்டாப்ல? ஐயோ வண்டியை பார்த்துட்டாரா? அப்படியா? ஹலோ ஹலோ அண்ணா. என்னண்ணே என்ன பண்றீங்க? நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டீங்களா? பாய் வரல பாய், இன்னைக்கு வரல, நாளைக்கு தான் வரோம். நாளைக்கு வரோண்ணே. சரி சரி, ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணீங்க, ஏமாந்துட்டேன். முன்னாடி வாங்க. போய் பார்த்துட்டேன் பச்சை. ஆனா அதுக்கு நீ இப்படி லைட்டு கீட்டு எல்லாம் போட்டு வச்சா நான் பார்க்காம என்னப்பா அசிங்கப்படுத்திட்டீங்களே பாய். நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன், அங்க வரும்போது கார் வாசனை வந்துச்சு. இதுதான் நம்ம பாயோட கடை பாத்தீங்களா? நம்ம ஒரு பிராங்க் பண்ணோம்னா நம்மளே மரல வைக்கிற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணிட்டாப்ல. ஆக்சுவலாக பார்த்துட்டார் எங்கேருந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. பாய் அவரோட கடையில் என்னென்னலாம் ஃபேமஸ்ஸு என்னென்னலாம் இருக்குங்கிறத ஒரு கேட்டலாக்காக போட்டு வச்சுருக்கிறாரு. பார்ப்போம் என்னென்னு. பீஃப் பக்கோடா, பீஃப் சமோசா, பீஃப் ரோலு, பீஃப் கறி வடை, பீஃப் தவா கறி. ஆஹா, ஐஸ் ஹவுஸில் இதுக்கப்புறம் ஐஸ் ஹவுஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்காது இல்லையா? ஐயப்பன் தாங்கல்ல போதும் ராமச்சந்திராக்கு. ஆமா நல்லது தானே. அப்படி நினைக்கிறீல? பாய் நமக்காண்டி எடுத்து வச்சிருக்கா அப்படி உள்ள. அங்க பாரு கிண்டிட்டு இருக்காப்ல பாரு. என்ன பாய் ஒவ்வொன்னா கொடுத்து. என்னது அது? ஹங்காமா சிக்கனா? ஹங்காமா சிக்கன்னா என்னது? அது வந்து ஹங்காமாவா இருக்குல்ல, அதனால. போகோ சிக்கன்லாம் இல்லையா? அது எனக்கு தெரியாது. அவர் மாஸ்டர் தானே. என்னப்பா? ஹங்கம்மா, ஹங்கோமா, போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க்கு. பா நல்ல வேலை யாரும் கண்டுக்கலையே நினைச்சேன். பிரியாணிலாம் இல்லையா? பிரியாணி இல்ல. ஏன் பிரியாணி இல்ல? நைட்டு பிரியாணி போடுங்க, நாங்களாம் வந்து சாப்பிடுவோம். நான் தான் மாஸ்டர். அரே அவர் வந்து உண்மையாவே சமைக்க தெரிஞ்சவர். சரியா? சும்மா இங்க வந்து நாங்க போனதுக்கு அப்புறமா அங்கம்மா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு வீட்டுல வந்து செஞ்சு காட்டுறேன் வீர வாங்க. ஆமா ஆமா வந்துகிட்டு அதை கேப்பா பாய் என்கிட்ட. அந்த பிராங்க் பண்ணதுக்கு அப்புறமே நான் வந்து நிறைய வீட்டுக்கு போறது கிடையாது. இதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணாங்கன்னா நான் சுத்தமா வீட்டுக்கு வர மாட்டேன். பாய் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இங்க வந்தாங்கன்னா நீங்க என்ன ஆஃபர் பண்ணி தருவீங்க? வந்தாலே ஆஃபர் தான். வந்தாலே ஆஃபர் தான். 2 சிக்கன் அதிகமா போடுவோம். அதுக்கு மேல அர்ஜுன் 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 உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஃபேவரட்டான இடம்டா அது. பின்னாடி பாத்தியா? அண்ணா ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல். அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஏய் அஞ்சலி
நீ எங்கடி இங்க நாய் பார்த்தாலோ மாடை பார்த்தாலோ எல்லாம் அஞ்சலி தான் கேக்குமா? ஏன் அப்படி இருக்க? சும்மா கேட்கணும்லப்பா. என்ன அடுத்து ஒரு மாசம் கழிச்சு வந்து பார்த்தா அது ரெண்டு பின்ன அது பத்தி நீ என்கிட்ட வந்து மிஸ்டர் பிரபாகரன் வெல்கம் டு டெவில்ஸ் கிச்சன் நான் சொல்லுவோம். ஏய் அஞ்சலி அப்படிதான் சொல்லுவோம். பாய் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலா ரோல் போட்டு தரேன்னாரு. பீஃப் ரோலா? பீஃப் ரோல் இருக்கு, சிக்கன் ரோல் இருக்கு. எது போட்டோம்? பீஃப் ரோலே போடுங்க பாய். பீஃப் ஒன்று. இதுக்கு பேர் தான் ஹங்கமா சிக்கனா மக்களே. வரையா தொட்டு தரவா? எப்பரா இருக்கு? சூடா? சூ. ஆஹா, இடியாப்பம் பீஃப் தவா. வாய் வந்து பத்த வச்சு காட்டுறாரு. ஆல்ரெடி நாங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் மக்களே. எல்லாமே தரமா இருக்கு. நம்ம வந்து கேபிஒய் அப்துல் நம்ம ஃபேமிலியில ஒருத்தருங்கிற கண்ணில் நான் அப்படி சொல்லலை. நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டதுலே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பமும் அது என்ன பாய்? இடியாப்பம் தவா கறி. அப்புறம் முதல்ல அதான் ஹங்கமா சிக்கன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்களை விட அர்ஜுனுக்கு வந்து எல்லா டிஷ்ஷுமே சூப்பரா பிடிச்சிருந்தது. ஆமா, அவனா வந்து வெங்காயத்தை கூட விடாம இருந்து சாப்பிட்டு இருக்கா. கூட நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனே கை வச்சுட்டு சாப்பிட்டான். போரூர் ராமச்சந்திரால வந்து நிறைய பேர் நமக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஆமா இருக்காங்க அங்க. நம்ம அர்ஜுன் வந்து அங்க போவோம்ல, வெக்கேஷன் போற மாதிரி அப்பப்போ போயிட்டு வருவோம். அப்போது அங்க இருக்கவங்க நிறைய சிஸ்டர்ஸ் அப்புறம் பசங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நாங்க ஏபி ஃபேமிலி தானே, நாங்க வந்து பாப்போம் உங்களை அங்க பாக்குறேன். ஸோ எல்லாருமே வந்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. டேஸ்டும் வேற லெவல்ல பின்னுது. நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன அர்ஜுன் டோன்ட் மிஸ் இட் சொல்லு. Don't miss it. Don't miss it. மக்களே சொல்லு. பாய் பாப்மா இந்த மாதிரி பாய் பிஸியா இருப்பாரு. பிஸிலாம் கிடையாது. அன்னைக்கு பிராங்க் பண்ணதுல மறந்துட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, நம்ம வந்து பிராங்க் பண்றோம். ஓகேவா? சைலண்டா பண்றோம். ஆமா, அது எப்படி சைலண்டா சொல்லி எப்படி சைலண்டா சொல்றாரு பாருங்க. சரி ஓகே மக்களே, நாங்க வந்து பாய் அடுத்து பிஸி ஆயிட்டாரு, கஸ்டமர்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்க இடத்த காலி பண்றோம், நம்ம வீட்டுக்கு போயிட்டே பேசலாம் வாங்க. பாய் மாமா கரலே சாப்பாடு சாப்பிட்டோம் லன்ச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன பண்ற? ஜம் 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 சா சும்பாக்க சா. இங்க பாரு, உன்னை ரொம்ப நாளா ஏபி ஃபேமிலி பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? அர்ஜுனை காணும், பார்க்கவே முடியல, டெவில்ஸ் கிச்சனில் வந்து ப்ளூ பர்ஸை மட்டும் பார்த்துட்டு ஓடுறாங்க எல்லாம் உனக்காக ஏபி ஃபேமிலிலாம். தெரியுமா நீ என்ன சொல்ல வர அவங்களுக்குலாம்? நீ யூகேஜி போறியா? யூகேஜியா? அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. எல்கேஜியா? ப்ரீகேஜியா? ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா ராமச்சந்திரா போனீங்கன்னா, நாங்க ஏன்டா ராமச்சந்திரா அந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. பக்கமா போனீங்கன்னா வந்து அப்படி கிடையாது, சாப்பிட்றதுக்கு தான் நம்ம எல்லா இடத்துக்குமே எல்லாமே இது பண்றாங்களே. இங்க இருந்து வந்து நார்த் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வருவோம் சாப்பிட. நம்மன்னு இல்லப்பா, நிறைய பேருப்பா. ஆமாங்க, நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணுங்க. பார்த்துட்டு ஒருவேளை அந்த கடைக்கு இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்க போறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க, நல்லா இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. கரண்ட் வரும், வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு மழை வரும்னு சொன்னீங்கன்னா அந்த கோடோட அக்செப்ட்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஆமா, பின்ன போனோம், சாப்பிட்டோம், வந்துட்டோம், என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குங்கிறதையும் சொல்லிட்டோம். இன்னுமே அந்த ஹங்கமா சிக்கன் தான் என் வாய்க்குள்ள அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அடிப்பாடி. ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இதோட முடிய போகிறது கிடையாது. நீங்கள் தீபாவளி வேறு வருது, வீட்டில் நிறைய பாத்திரங்கள்லாம் வெடிக்கும். எத்தனை ஐயோ தீபாவளி சீரிஸ் இந்த வாட்டி ஆரம்பிக்கிறோம். போன வாட்டியே தீபாவளி சீரிஸ் பண்ண வேண்டியது. அதாவது எல்லாரும் தீபாவளி அன்னைக்கு தான் பட்டாசு வெடிப்பாங்க. இவ தீபாவளிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவா. தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து செய்ய போற எல்லா தின்பண்டங்கள், எல்லா பலகாரங்களும் வந்து நம்ம வீட்டுல வந்து செஞ்சு நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க அதை பார்த்துட்டு என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றதை கத்துக்கிட்டு நீங்க வந்து கரெக்டா பண்ணிடுவீங்க. தானே? அதேதான், அதானே அதானே அதானே.
எல்லாரும் வந்து ஸ்டே டியூன் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆமா இப்போ நாங்க அஞ்சலி பிரபாகரன்ல வந்துட்டு அடுத்து நிறைய கண்டென்ட் வீடியோஸ்லாம் வேற நம்ம ஷார்ட்ஸ்ல போட போறோம். என்னன்னா அர்ஜுன் கூட அர்ஜுன் ஐயா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. புக் கலர் பண்ணுற புக்கு வேணும். கலர் பண்ற புக் வேணுமா ஐயா? உனக்கு அம்மா வீட்லயே ரெடி பண்ணி கொடுவா? அடுத்ததான் வீடியோ.